ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தெரி மெர்சல் படங்களை தொடர்ந்து தளபதி விஜய் அட்லி கூட்டணி மீண்டும் தளபதி 63 படத்தின் மூலமாக இணைஞ்சிருக்காங்க. தளபதி விஜய்க்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்கிறாரு. இவங்களோட ஜாக்கி சராப், கதிர், விவேக், யோகி பாபு உள்ளிட்டோர் முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்காக பிரம்மாண்டமான ஸ்டேடியம் செட் அமைக்கப்பட்டு படப்பிடிப்பு நடந்துட்டு வருது. அதே நேரம் இந்த படத்துடைய கதை தன்னுடையது அப்படின்னு எழுத்தாளர் சங்கத்தை நாடியிருக்காரு குறும்பட இயக்குனர் KP செல்வா. இது பற்றி KP செல்வா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் பெண்கள் கால்பந்து போட்டியை கதைக்களமாக வச்சு 265 பக்கங்கள் கொண்ட கதையை தயார் செஞ்சு வச்சுருந்தேன். இந்த கதையை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் மற்றும் ஒய்நாட் ஸ்டுடியோ நிறுவனத்திட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் அதற்கிடையே இந்த கதையை அட்லி டைரக்ஷன் பண்ண இருக்கிற செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன். இது தொடர்பாக நான் முதல் முறையாக நீதிமன்றத்தை அணுகுனப்ப எழுத்தாளர் சங்கத்தை அணுகுமாறு நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா அட்லியுடைய மேனேஜர் மற்றும் AGS நிறுவனத்துடைய எக்ஸிக்யூட்டிவ் தயாரிப்பாளர் என்கிட்ட பேசினாங்க. அப்போது இதை பெரிதுபடுத்த வேண்டாம், உங்களோட படத்தை கைவிட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய இந்த பேச்சு என்ன மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. இதையடுத்து தென்னிந்திய எழுத்தாளர் சங்கத்தில் புகார் கொடுத்தேன். அந்த சங்கத்துடைய பொதுச் செயலாளர் மனோஜ்குமார் தலைமையிலான கமிட்டி என்னை விசாரித்து இறுதியாக நான் எழுத்தாளர் சங்கத்தில் இணைஞ்சி 6 மாதம் கூட ஆகலை. சங்க விதிகளின்படி சங்கத்தில் உறுப்பினராக இணைஞ்சி 6 மாத காலத்துக்கு அப்புறம் தான் கதை திருட்டு புகார் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்னுடைய புகாரை அவங்க ஏற்றுக்கலை. அதற்கான கடிதத்தை என்கிட்ட கொடுத்துருக்காங்க. மீண்டும் நான் நீதிமன்றத்தை நாடியிருக்கேன். இது தொடர்பான வழக்கு வர 23ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கு. மேலும் AGS தயாரிப்பு நிறுவனத்துக்கும் விளக்கம் கேட்டு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. என்னுடைய நெருங்கிய நண்பர் வழியாக தான் இந்த கதை திருட்டு அட்லி மூலமாக நடந்திருக்கு. நான் இந்த கதையை பெண்களை மையப்படுத்தி உருவாக்கியிருந்தேன். நயன்தாரா, கங்கனா ரனாவத் போன்ற பெரிய நடிகைகளை கால்பந்தாட்ட அணியுடைய பயிற்சியாளராக நடிக்க வைக்க பிளான் பண்ணியிருந்தேன். நடிகை அதிதி பாலன் கிட்ட கூட இந்த கதையை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு KP செல்வா சொல்லியிருக்காரு.